வணக்கம். ஊர் சுற்றலாம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பேங்காக்ல இருக்கிற ஒரு ரொம்பவே வித்தியாசமான பௌத்த கோயில் வாட் ரச்சனாதாராம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இதுக்கு லோஹா பிரசாத்னே இன்னொரு பேரும் இருக்கு. அதேதான், லோஹா பிரசாத், அதாவது இரும்பு கோட்டைன்னு சொல்றாங்களே, அதுவே கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. என்னது அது, ஒரு இரும்பு கோட்டையா? வாங்க பார்க்கலாம். முதல்ல அந்த வாட் ரச்சனாதாராம் அப்படிங்கிற பேரோட அர்த்தம் பாத்தீங்கன்னா அரச பேத்தியின் ஆலயம். ஓ, அப்படியா? ஆமா, 3ஆம் பிராமா மன்னர், அதாவது கிங் நங்லாவ், அவர் 1846ல அவரோட பேத்தி இளவரசி சோமனஸ் ஸ்வத்தனாவதிக்காக இத கட்ட ஆரம்பிச்சாரு. அடையப்பா, ஒரு அரசரோட அன்பு பரிசு மாதிரி. சரி, ஆனா அந்த லோஹா பிரசாதுங்கிற பேரு இரும்பு கோட்டைன்னு ஏன் சொல்றாங்க? நிஜமாவே இரும்புல செஞ்சாங்களா? இல்ல, அதுதான் இங்க சுவாரஸ்யமே. நிஜமா இரும்பு இல்ல. ஆனா கோவிலோட அந்த 37 கோபுரங்கள் இருக்குல்ல. ஆமா, 37 கோபுரங்கள்னு படிச்சேன். அந்த 37 கோபுரங்களும் உலோக தகடுகளால பூசப்பட்டிருக்கு. அதனால பாக்குறதுக்கு அப்படியே இரும்பு மாதிரி ஒரு தோற்றம் தரும். ஓஹோ, அதனாலதான் அந்த பேரா? ஆமா, தாய்லாந்துல மத்த கோயில்கள்ல இந்த மாதிரி அமைப்பு ரொம்ப ரொம்ப அரிது. அதனாலதான் இதுக்கு உலோக கோட்டைங்கிற பேர் அப்படியே நிலைச்சிருச்சு. 37 கோபுரங்கள், அதுவும் 36 மீட்டர் உயரம், 7 அடுக்குகள், 3 நிலைகள்ல பிரிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. கீழே 24, நடுவுல 12, மேல 1. அப்பா, ஆமா, கரெக்ட். அந்த உச்சி கோபுரத்துல புத்தரோட புனித பொருள் வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அப்புறம் தரைத்தளத்துல ஒரு மாதிரி சிக்கலான வழி, லேபிரிந்த் மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. அது எப்படி இருக்கும்? ஆமா, அந்த தரைத்தளத்துல நிறைய தூண்கள் இருக்கும். அதுக்கு நடுவுல ஒரு பாதை மாதிரி அமைச்சிருப்பாங்க. அது ஒரு தியான மனநிலையை கொடுக்கறதுக்காக இருக்கலாம். சரி. ஆனா முக்கியமா அந்த 37 கோபுரங்கள் இருக்குல்ல, அது வெறும் அலங்காரம் இல்ல. அப்போ ஒவ்வொன்னும் பௌத்த மதத்துல ஞானம் அடைகிறதுக்கு வழிகாட்டுற 37 போதிபாக்கிய தர்மங்கள், அதாவது நல்லொழுக்கங்களை குறிக்குது. ஓ, அப்போ இதுல இவ்வளவு ஆழமான தத்துவமும் இருக்கா? ஆமா, ஒவ்வொரு கோபுரமும் ஒரு தத்துவம். நடுவுல ஒரு சுழல் படிக்கட்டு இருக்கு. ஒரு 67 படிகள் இருக்கும். அதுல ஏறி போனா மேல இருந்து சுத்தி பார்க்கலாம். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இத கட்டி முடிக்க ரொம்ப காலம் ஆச்சாமே. 1846ல ஆரம்பிச்சு ஆமா பல ராஜாக்கள் காலத்தை தாண்டி கடைசியா 9ஆம் ராமா மன்னர் காலத்துல 1960கள்ல தான் மறுபடியும் வேலை ஆரம்பிச்சு. 1995ல புனித பொருள் வச்சு 2007ல தான் பொதுமக்களுக்கே திறந்திருக்காங்க. ஏன் இவ்வளவு தாமதம்? அது பல காரணங்கள் இருக்கலாம். ஒரு மன்னர் ஆரம்பிச்ச திட்டம் அவருக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு அதே முன்னுரிமை இல்லாம போயிருக்கலாம், இல்ல நிதி பிரச்சனை இருந்திருக்கலாம். சரி. ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த லோஹா பிரசாத் வடிவமைப்பு தாய்லாந்துக்கு மட்டும் சொந்தமானதில்ல. அப்படியா? இதுக்கு முன்னாடி இந்தியாவில ஸ்ரவஸ்திலையும் இலங்கையில அனுராதபுரத்திலையும் இதே பேர்ல இதே மாதிரி கோயில்கள் இருந்திருக்கு. ஓ, அப்போ இந்த பழைய கோயில்கள் இப்ப இருக்கா? அதுதான் இல்ல, அது காலப்போக்குல அழிஞ்சிடுச்சு. அதனால தாய்லாந்துல இருக்கிற இதுதான் உலகத்திலேயே இன்னைக்கு மிஞ்சி இருக்கிற ஒரு சில லோஹா பிரசாத் வகை கட்டிடங்கள்ல ஒண்ணு. அட, அப்போ இது ரொம்ப வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லையா? நிச்சயமா. அதனாலதான் 1951லேயே இத வரலாற்று சின்னமா அறிவிச்சிட்டாங்க. சரி, இப்போ நீங்க பேங்காக் போனீங்கன்னா இத பார்க்கணும்னு நினைச்சா எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இது ரச்சடம் நோன் கிளாங் மற்றும் மகா சாய்ச்சாலை சந்திப்புல இருக்கு. பக்கத்துல அந்த தங்கமலை வாட் சாகெட் இருக்குல்ல, அது பக்கத்துல தான். கிராண்ட் பேலஸ் கூட பக்கத்து தான். சரி, நேரம் எப்ப போகலாம்? பொதுவா காலையில 8 அல்லது 9 மணில இருந்து சாயங்காலம் 5 அல்லது 6 மணி வரைக்கும் திறந்திருக்கும். வெளிநாட்டவங்களுக்கு ஒரு சின்ன நுழைவு கட்டணம் இருக்கு. ஒரு 20 பாட் இருக்கலாம். ஓகே. உள்ள போகும்போது உடை விஷயத்துல கவனம் வேணும் இல்லையா? ஆமா, கோயிலுங்கிறதால தோள்பட்டை முழங்கால்லாம் மறையிற மாதிரி கொஞ்சம் மரியாதையா உட போடுறது நல்லது. அப்புறம் கோயில் பின்னாடி தாயத்து சந்தை கூட இருக்காம். ஆமாம், அதுவும் ஒரு சுவாரஸ்யமான இடம். ஆக மொத்தத்துல பார்க்கும்போது இந்த லோஹா பிரசாத், அதோட அந்த மெட்டல் டவர்ஸ், 37 கோபுரங்கள் சொல்ற தத்துவம், அதோட நீண்ட வரலாறு, இதெல்லாம் சேர்ந்து இது ரொம்ப ஸ்பெஷலான இடமாக்குது. சரியா சொன்னீங்க. இது வெறும் ஒரு கோயில் இல்ல, தாய்லாந்து வரலாறு, அவங்க கலாச்சாரம், பௌத்த தத்துவத்தோட ஒரு உயிருள்ள சாட்சியா நிக்குதுன்னு சொல்லலாம். ஆமா, அந்த 37 கோபுரங்களும் ஞானத்துக்கான பாதையை காட்டுற மாதிரி இருக்கு. ஆமா. உங்களுக்காக ஒரு கடைசி கேள்வி, நீங்க யோசிக்கிறதுக்கு. இந்தியாவிலும் இலங்கையிலும் இருந்த அந்த ஒரிஜினல் லோஹா பிரசாத் எல்லாம் இப்ப இல்ல. ஆனா தாய்லாந்துல மட்டும் இது இத்தனை தடைகளை தாண்டி
பல வருஷங்களுக்கு அப்புறம் முழுமை அடைஞ்சு நிக்குது. ம், கலாச்சார முன்னுரிமைகள் எப்படி மாறுது, பௌத்த கட்டிடக்கலை வெளிப்பாடுகள் எப்படி தன்னை மாத்திக்கிட்டே வருதுங்கிறத பத்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம். ரொம்ப நன்றி இந்த அருமையான தகவல்களுக்கு.